அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய இந்த பதிவில் டிஎன்பிசியினுடைய சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக பல்வேறு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லாங்குவேஜ் ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வரிசையில் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய மெயின்ஸில் தேவைப்படுற மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குதுங்க. அப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக மெயின்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ், அதாவது குறிப்பாக அந்த எக்கனாமிக்ஸ், அது போக டெவலப்மெண்டல் அட்மின் அப்படின்னு ஃபிலிம்ஸில் இருக்குது இல்லையா, இது எல்லாமே கம்பைன் பண்ண மாதிரி இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முழுக்க 2026 கரண்ட் அஃபேர்ஸ், குறிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதம் ஜூலை மாதங்களில் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் இதை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்படி இன்றைய பதிவில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், எஸ்டிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்டிஆர் 2026 யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க், எஸ்டிஎஸ்என் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க தான் அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 167 நாடுகள் கிட்டேருந்து ப்ராக்ரஸாக எடுக்கிறாங்க, டேட்டாஸ் எடுக்கிறாங்க. அப்படி டேட்டாஸ் எடுத்து அந்த 167 நாடுகளில் அவங்க எல்லாருமே அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், எஸ்டிஜி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் ரொம்ப அழகாக நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒட்டு மொத்தமாக ஒரு 17 இலக்குகள் வச்சுருக்கிறாங்க. இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதில் எந்தெந்த நாடுகள் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒட்டு மொத்தமாக 167 நாடுகள்லேருந்து எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதுதான் நியூஸ். அப்போது பாருங்கள், இந்த எஸ்டிஆர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஐநாவினுடைய நிலையான வளர்ச்சி தீர்வு, சரிங்களா, இல்லைனா வளர்ச்சி அறிக்கைன்னு எடுத்துக்கலாம். நம்ம நிலையான வளர்ச்சி அறிக்கை 2026 என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதில் நமக்கு என்னென்ன சாதகமாக இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றதே பார்த்திங்கன்னா ஒரு 17 கோல்ஸ் இருக்குதுங்க. எஸ்டிஜிஸ் அப்படின்னா ஒரு 17 இருக்குது. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17மே என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது நோ பவர்ட்டி, வறுமை அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ரெண்டாவது ஜீரோ ஹங்கர், பசின்றது இருக்கக்கூடாது. மூன்றாவது குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், நல்ல ஆரோக்கியமான சூழல் மற்றும் நல்ல உடல் நலம் இருக்கணும் அப்படின்றாங்க. நாலாவது குவாலிட்டியான எஜுகேஷன், தரமான கல்வி இருக்கணுன்றது நான்காவதாக சொல்கிறாங்க. அஞ்சாவதாக ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம், ஆண் பெண் 2 பேரையும் சரிசமமாக நடத்தணும், அதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறோம். இது அஞ்சாவதாக இருக்கக்கூடியது. ஆறாவதாக இருக்கக்கூடியது க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தூய்மையான நீர் மற்றும் நல்ல சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்றாங்க. அந்த ஆறாவது க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஏழாவது இருக்கக்கூடியது அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி, நல்ல ஒரு ஆற்றல் இருக்கணும். சரி, நம்ம குறைந்த அளவில் நல்ல க்ளீனான எனர்ஜி, பசுமை ஆற்றல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. எட்டாவதாக இருக்க வேண்டியது டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், நம்ம நல்ல ஒரு வேலையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரணும் அப்படின்றது எட்டாவதாக இருக்கக்கூடியது. 9வது கோல் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் இந்த கட்டமைப்புகள் மற்றும் தொழிற்சாலைகள் இதெல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுக்கணும். அடுத்து 10வதாக இருக்கக்கூடியது ரெடியூஸ் தி இன்இக்வாலிட்டிஸ். அப்போது இந்த வேற்றுமைகள் இருக்குது இல்லையா, அதை குறைக்கணும். அதான் அந்த இன்இக்வாலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிசமமாக டீல் பண்ணாமல் இருக்கக்கூடியது, அதை குறைக்கணும் அப்படின்றது 10வதாக சொல்கிறாங்க. 11வது கோல் என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்றது 11வது கோல். அப்போ நிலையான வளர்ச்சி மிக்க நகரங்களை உருவாக்கணும் அப்படின்றது 11வது கோலாக இருக்குது. 12வது கோல் என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றாங்க. அப்போ ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன்னா நுகர்வு. அப்போ அனாவசியமாக எல்லாத்தையும் நுகர்ந்துடக்கூடாது. அப்போ தேவை என்னவோ தேவைக்கு ஏற்ற மாதிரி பொறுப்பான நுகர்வு இருக்க வேண்டும், பொறுப்பான தயாரிப்புகள் இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. ஏன் பொறுப்பான நுகர்வு, பொறுப்பான தயாரிப்புன்னு சொல்கிறாங்க? பொருளை வாங்கக்கூடிய நாம் பொறுப்பாக நமக்கு தேவைப்படுற பொருட்கள் தான் வாங்கணும். தேவையில்லாமல் சும்மா எல்லா பொருளும் இலவசமாக கிடைக்குது, இல்லை ஆஃபரில் கிடைக்குதுன்னு வாங்கிட்டோன்னா அந்த பொருளுக்கான தேவை அப்படின்றது அதிகரிக்கிற மாதிரி ஆயிரும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். கரெக்டுங்களா? அதனால தான் அந்த ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அப்படின்றாங்க. நமக்கு என்ன தேவையோ தேவையானதை மட்டும் வாங்கணும். தேவையில்லாமல் ஆஃபரில் இருக்குன்னு எக்ஸ்ட்ரா வாங்கினோம்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போ என்ன ஆயிரும், தேவை அதிகமான மாதிரி ஆயிரும், இன்ஃப்ளேஷனை கொண்டு போய் விட்டு போகிறோம். சரிங்களா? ரைட். சரி சார், இந்த பக்கம் ரெஸ்பான்சிபிள் ப்ரொடக்ஷன்றாங்களே என்னது, தரமான பொருட்களை உற்பத்தி செய்யணும்.
அப்போ உற்பத்தியாளர்களும் தங்களுடைய கடமை என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணணும், லோ குவாலிட்டியில் பண்ணிடக்கூடாதுன்றது அவங்களுக்கு இருக்கணும். அதுதான் இந்த 12வது பாயிண்ட் நமக்கு சொல்லுது. ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். இந்த பக்கம் வாங்குறவங்களும் பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும், அதை விற்பவர்களும் பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அது 13வது வந்து கிளைமேட் ஆக்ஷன். அப்போ மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி காலநிலை மாற்றம் இருக்குது இல்லையா, அதுக்கான தீர்வுகளை எடுக்க வேண்டும். அதான் 13 கிளைமேட் ஆக்ஷன். அப்போ 14வது இருக்கக்கூடியது லைஃப் பிலோ வாட்டர். நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கான வாழ்வு, அதை பற்றி தான் 14வது பேசுது. அப்போ 15வது கோல் என்ன அப்படின்னா லைஃப் ஆன் லேண்ட். அப்போ நிலத்தின் மீது இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கான வாழ்வு பற்றி பேசுது. 16 வந்து பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ பீஸ் அப்படின்னா அமைதி, ஜஸ்டிஸ் நீதி, அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நல்ல வலிமையான நிறுவனங்களை கட்டமைக்கணும். இந்த வலிமையான நிறுவனங்கள் நமக்கு நீதி மற்றும் அமைதியை போதிக்கிற மாதிரி இருக்கணும். இறுதியாக 17வது கோல் என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ். இந்த 16 இலக்குகள் வச்சுருக்கோம்லங்க, இந்த 16 இலக்குகளையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒருவருக்கு உதவணும் அப்படின்றது 17வது. அப்போது இதைத்தான் எஸ்டிஜி கோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒட்டுமொத்தமாக நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான 17 இலக்குகள் அப்படின்றது இந்த 17 இலக்குகள் தான். இதை நாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சிலவற்றை இதை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். என்னதுங்க அண்ணா, முதல்ல பார்த்துங்க, ஃபஸ்ட் எடுத்தோன்னா வறுமை இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது. இப்போ வறுமை பசி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா சாப்பிடணும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும். சரி, நல்லா சாப்பிட்றோம், உடல் நலத்தை பாதுகாத்துக்கிறோம், அது இருந்ததுனா மட்டும் போதுமா? இல்லை, நல்ல படிப்பு இருக்கணும். 4வது நல்ல படிப்பு இருக்கணும். நல்லா படித்தாச்சு, ஆண் பெண் சமமாக நடத்தணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அது நடத்த தெரிஞ்சுக்கணும். 6, அப்போ 6நாலே நதி, அதுவும் 6 தானே சொல்கிறோம். அப்போ 6னா என்ன? தண்ணி, க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், தண்ணி சுத்தமாக இருக்கணுங்க. 6 அதாவது நதினா தண்ணி சுத்தமாக இருக்கணும்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ 7வது என்ன அப்படின்னா எனர்ஜி, நல்ல அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி இருக்க போது. 8வது எக்கனாமிக் க்ரோத், எட்டாக வளரணும்னு வாங்கல்ல, அந்த மாதிரி எக்கனாமிக் க்ரோத்துன்னு எடுத்துக்க போகிறோம். 9 ஐ அப்படின்ற எழுத்து ஆங்கிலத்தில் இருக்குது இல்லையா, அது 9வது எழுத்து. அப்போ இங்கேயும் ஐ தான் சொல்ல போகிறோம். அப்போது 3 ஐ வருது, இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பார்த்தீங்களா, ஐன்றது 9வது எழுத்தில் இங்கிலீஷில். அப்போது இங்கே 9வது கோலும் ஐ தான். 3 ஐ சொல்கிறோம், இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு. 10 ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ். அப்போது இன்இக்வாலிட்டிஸ் இதை வந்து ஒழிக்கணும். 10 பேருக்கு சொல்கிறோம், அந்த மாதிரி வச்சுக்குவோம். 11வது இருக்கக்கூடியது சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கணுன்றாங்க. 12 அப்படின்றது ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். சரிங்களா, ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். 13 கிளைமேட் ஆக்ஷன். அப்பா வெயில். அப்போது 13னா பேய் அப்படின்னு, பேய் நம்பர் சொல்லுவாங்க, பேய் மாதிரி வெயில் அடிக்குதுங்க. அப்போது காலநிலை மாறிக்கிட்டே வருது, அப்படி எடுத்துக்க போகிறோம், கிளைமேட் ஆக்ஷன். 14 லைஃப் பிலோ வாட்டர். அப்போது வெயில் அதிகமாக அடிக்குது, அதுதானே 13 சொன்னோம். தண்ணிக்குள்ளே இருக்க உயிரினம் வரைக்கும் சூடாக இருக்குது. தண்ணிக்குள்ளே உயிரினமே சூடாக இருக்குன்னா நிலத்துக்கு மேலே இருக்கிறது எவ்வளோ கஷ்டப்படும். 15 லைஃப் ஆன் லேண்டு. சரிங்களா. ஸோ 16 அப்போ நாம் என்ன பண்ணணும், நீதி. அப்போ இயற்கைக்கான நீதி, இயற்கை அமைதியாக வச்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்றோம். 17 பார்ட்னர்ஷிப். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் கை கோர்த்து ஒன்றாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் வச்சு படிச்சுக்கணும். ஏன்னா டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இந்த 17 கோல்ஸினுடைய நம்பர் வச்சு கேட்டிருக்காங்க. 7வது கோல், 8வது கோல், 9வது கோல், 10வது கோல், இதனாலே வருஷப்படுத்துன்னு சொல்லி கூட கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 17 கோல்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 17மே இல்லைனாலும் அட்லீஸ்ட் இதில் இந்த 6 அப்படின்னா நதி, அப்போ 9 அப்படின்னா ஐன்றது வரும். இந்த மாதிரி ஒரு சில ஷார்ட்கட்ஸ் வச்சாலும் ஞாபகம் வச்சுக்கணுங்க. சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த 17 கோல்ஸில் நாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த எஸ்டிஆர் ரிப்போர்ட் நமக்கு சொல்லுது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 167 நாடுகளில் இந்தியாவினுடைய நிலை 94வது இடத்துல இருக்குது. அப்போ இத்தனை ஆண்டுகளில் இப்போ தான் முதல்ல இந்தியா இந்த 94வது ரேங்க்குக்கு வந்திருக்குது. சரிங்களா, ரைட்டுங்க. இப்போ இதில் இந்தியாவினுடைய ஸ்கோர் எப்படி இருக்குது அப்படின்னா 100க்கு இந்தியா 68.3 விழுக்காடு பெற்றிருக்கு. சரிங்களா, 68.3 அப்படின்றதான் இந்தியாவுடைய ஸ்கோர் அவுட் ஆஃப் 100ல். இதில் 94th ரேங்க்கில் நம்ம இருக்கோம். சார் இப்போ 94th இதுவரை வாங்கினதே இல்லையா? இல்லை. சரி, அப்போ நல்லது தானே. ஆமாம், 2030க்குள்ளே ஒரு நல்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 2030க்குள்ளே நிலையான வளர்ச்சி அப்படின்றதை நாம் டார்கெட்டாக வச்சுருக்கோம்.
அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எஃபோர்ட் போடுறோம். அதன் வெளிப்பாடு தான் இந்த வருஷம் எஸ்டிஆர் ரிப்போர்ட்டு. சரிங்களா, ரைட்டுங்க. அப்போ இந்த 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது இல்லையா, இதை எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இதை ஐநா அவையில் இருக்கக்கூடிய 193 நாடுகளும் 2015 இதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்போ 17 கோல்ஸை 193 நாடுகள் அக்செப்ட் பண்ணுறாங்க. 2030க்குள்ளே நீடித்த நிலையான வளர்ச்சி அப்படின்றத எல்லா நாடுகளும் எட்டணும் அப்படின்றது தான் அதனுடைய டார்கெட். சரிங்களா, அப்போ 17 கோல் இருந்தாலும் கூட இந்த எஸ்டிஜி என்ன பண்ணுதுன்னா 169 டார்கெட்ஸ் கொடுத்துருக்கு. அந்த 17 கோல், அந்த இலக்குகளை அடைகிறதுக்கு 169 விஷயங்கள் நம்ம செய்யணும். அதில் என்னென்ன இருக்குது? வறுமை ஒழிப்பு அப்படின்றது இருக்குது, பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக நீதி, நிலையான வளர்ச்சி, இது எல்லாமே இதனுடைய முக்கியமான நோக்கங்கள். அப்போ 17 கோலுக்கு கீழே எக்கச்சக்கமான விஷயங்களையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா, அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி சார், ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து முழுக்க டேட்டாஸின் அடிப்படையில் வந்தது, வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்குன்னு. சரிங்களா, இதில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரியுது அப்படின்னா டெவலப்மெண்ட் கேப்ஸ் அப்படின்றது தெரியுது. அப்போ ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்யவும் அதுக்கான வளர்ச்சிக்கான இடைவெளிகள் என்னென்ன. சரிங்களா, எஸ். அப்போது இந்த நாடு வளருது, இந்த நாடு வளரல, இந்த 2 நாட்டுக்கு வளர்ச்சிக்கான இடைவெளி என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ரிப்போர்ட் நமக்கு வெளிப்படையாக சொல்லிடுது. சரி, அதெல்லாம் நமக்கு ஓரமாக இருக்கட்டும். இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அது முக்கியம்ல. அப்போ இந்தியா 94வது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதோடைய ஸ்கோர் 68.3 இருக்குது. இந்தியா எதெல்லாம் நல்லா க்ரோ ஆகிருக்குது, 17 எதில் க்ரோ ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். சரி, முதல்ல பாவர்ட்டி ரெடக்ஷன், வறுமை குறைப்பு அப்படின்றதுல இந்தியா வளர்ந்துருக்கு. அடுத்ததாக சானிடேஷன், சுகாதாரம். அப்போ ஸ்வச் பாரத் போன்ற பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்தாங்க. அதன் மூலமாக சானிடேஷன், சுகாதாரத்தில் இந்தியா வளர்ந்துருக்கு. ரினியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள். அதனே ரினியூவபிள் எனர்ஜி பாருங்கள், இந்த எனர்ஜிக்கு நம்ம மற்ற நாடுகளையும் நம்பித்தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நான் ரினியூவபிள்னு 2 இருக்குது. அதில் இந்த ரினியூவபிள் எனர்ஜியில் என்னென்னலாம் வந்துடுதுன்னா காற்றாலை மின்சாரம் அப்படின்றது வந்துடுது. சரிங்களா, அப்போ நம்ம இயற்கையாக இருக்கக்கூடிய நிலக்கரியிலேருந்து எடுக்கிறத விட காற்றாலை மின்சாரம் அப்படின்றது ஓகே தான். அனல் மின் நிலையத்தை விட இந்த நீர் மின்சாரம்ன்றது நல்லது தான். குறிப்பாக மின்சாரம் அப்படின்றத இன்றைக்கி ISA அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தின் மூலம், அதாவது இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்ற ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய அரசாங்கம் சோலார் பேனல்ஸை மானியத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சோலார் எனர்ஜி அப்படின்றது கூட என்ன அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜியில் முக்கியமானது. அப்போ இந்தியாவிலேயே மிகப்பெரிய சோலார் பவர் பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அது சக்தி ஸ்தலா அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது. சரி, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சோலார் பவர் பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் இருக்குது. சரி சார், இந்தியாவிலேயே மிகப்பெரிய விண்டு மில், அப்போது காற்றாலை மின் உற்பத்தி அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் முப்பந்தில் இருக்குது. 2வது இடத்துல ஆரல்வாய் மொழின்ற ஊர் இருக்குது. இது 2மே அடுத்தடுத்து இருக்கக்கூடியது. அப்போது இந்த க்ளீன் எனர்ஜி இல்லை ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது எல்லாத்துலேயுமே நம்ம க்ரோத்தில் இருக்கோம். வேறு எந்தெந்த விஷயத்தில் நம்ம வளர்ச்சியில் இருந்துருக்கிறோம், போன ஆண்டை விட இந்த ஆண்டில் எது வளர்ச்சியில் இருக்குது. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். சரிங்களா, எஸ், நிதி உட்சேர்க்கை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அரசாங்கம் இதுக்கு என்ன பண்ணுதுன்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுது. அப்போ அது என்னப்பா சொல்லுது? PM ஜன்தன் அப்படின்னா ஜன்தன்னா 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸ்னு அர்த்தம். பேலன்ஸ் மினிமம் மெயின்டைன் பண்ண முடியலன்னே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, பேங்க்குக்கே வரமாட்டுறாங்க. அப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஜன்தன் அப்படின்னு சொல்லிட்டு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி எல்லாருக்குமே பேங்க்ஸ் அப்படின்றத கொண்டு வராங்க. பேங்க் மூலமாக லோன்லேருந்து மானியம் எல்லாமே கிடைக்கிற மாதிரி கொண்டு வராங்க. இதை தான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை அரசாங்கம் இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கொண்டு வரலைன்னா என்ன ஆயிரும், இவங்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் அனுபவிக்க முடியாமல் மானியங்கள் வாங்க முடியாமல் போயிடும். இவங்க கந்து வட்டிக்காரங்கள்ட்ட போய் கடன் தான் வாங்க போவாங்க இல்லையா. அப்போ கந்து வட்டிக்காரங்கள்ட்ட போய் கடன் வாங்குறாங்கன்னா அது சரியாக இருக்காதுல்ல, அவங்க பொருளாதார ரீதியாக சுரண்டப்படுகிறார்கள் தானே அர்த்தம். அதுதான் இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கொண்டு வரும். அடுத்ததாக எதில் வளர்ச்சியில் இருக்கிறோம் அப்படின்னா டிஜிட்டல் கவர்னன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரிங்களா, அந்த உட்கட்டமைப்பு அப்படின்றதில் நாம் வளர்ச்சியை நோக்கி இருக்கிறோம். சரிங்களா, இன்னொன்று எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கல் அப்படின்றதையும் டிஜிட்டலாக நம்ம கொஞ்சம் நன்றாகவே இருக்கிறோம். சரிங்களா, ரைட்டுங்க.
ஓகே. ஸோ இப்போ இந்தியா எதில் இந்த வருஷ ரிப்போர்ட்டை நம்ம வளர்ந்துருக்குறோம் அப்படின்னு கேட்டால் இது எல்லாத்தையும் வளர்ந்துருக்குறோம். பாவர்ட்டி ரெடக்ஷன், வறுமை ஒழிப்பு, சானிடேஷன் சுகாதாரம், ரெனியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் நிதி உச்சரிக்கை, டிஜிட்டல் கவர்னன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் இது எல்லாத்தையும் வளர்ச்சியில் இருக்கிறோம். சரி, ஓகே. அப்போ இந்தியா எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு இல்லைங்க? ஆமாங்க, வளர்ந்துருக்குது. இந்த வளர்ச்சி அதான் குறிப்பாக 94 ரேங்க் நம்ம வரதுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு பின்புலமாக இருந்தது, சரிங்களா? அது என்னென்னு பார்க்க போகிறோம். அப்போ அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களில் ஒரு சில திட்டங்கள், குறிப்பாக ஸ்வச் பாரத் மிஷன், தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்களா, இந்த திட்டம். அடுத்ததாக ஜல் ஜீவன் மிஷன், அனைவருக்கும் சுகாதாரம் மற்றும் சுத்தமான குடிநீரை வழங்கணும் அப்படின்ற ஜல் ஜீவன் திட்டம். ஆயுஷ்மான் பாரத், இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படின்றது முக்கியமான ஒன்று தான். 2018 அறிமுகப்படுத்தினாங்க. இது என்னப்பா அப்படின்னா, இது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடியது ஆயுஷ்மான் பாரத். அப்புறம் டிஜிட்டல் இந்தியான்ற திட்டம், இதன் மூலமாக எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் ஆக்கிட்டாங்க. பிஎம் காதி சக்தி, பெண்களின் மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட பிஎம் காதி சக்தி. அதுக்கப்புறம் பிஎம் குசும் அப்படின்ற ஸ்கீம். அப்போ இது எதுக்கு அப்படின்னா, சோலாருக்காக கொண்டு வரப்பட்டது, புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்காக. ஸோ இப்போ இந்த எல்லாமே இந்த எஸ்டிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்ஸ், 17 கோல்ஸ்லையுமே நம்ம முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எல்லாமே உறுதுணையாக இருந்திருக்கு, சரிங்களா? குறிப்பாக இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி, இதில் அரசாங்கம் சோலார் இணைப்புகள் வாங்கினீங்கன்னா, சோலார் மின் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹர் கார் யோஜனான்னு ஒரு திட்டத்தையே கொண்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மானியம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டில் சோலார் பேனல்ஸ்லாம் வைக்க போகிறோம் அப்படின்னா அரசாங்கம் அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குது, மானியம் கொடுக்குது. அப்போ மின் தேவைகளை நீங்கள் கட்டுப்படுத்திக்கங்க, அப்போ மின் தேவை அதிகமாக இருக்கா, சோலார் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மானியம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள். சரி சார், இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நீடித்த நிலையான வளர்ச்சி இருக்குது இல்லையா, அந்த வளர்ச்சிக்கான இலக்குகளை நாம் அடையணும் அப்படின்னு தான் நம்மளுடைய நோக்கம். 94வது ரேங்க்லாம் இல்லை, டாப் 10க்குள்ளே வரணும். அட்லீஸ்ட் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறனால டாப் 10 இல்லைன்னா டாப் 50க்குள்ளே நம்ம இடம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் அதுக்கு இந்தியாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன சவால்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ அப்படி பார்த்தோன்னா என்னென்ன சவால்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ முதல் விஷயம் சைல்டு மால் நியூட்ரிஷன். அங்கே குட் ஹெல்த் அப்படின்னா வருங்கால இந்தியாவே குழந்தைகள் தானேங்க, அந்த குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைபாடு. இப்போ குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறைபாடு இன்றைக்கும் நமக்கு அதிகமாக இருக்குது. போதுமான ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே குழந்தைகளுக்கு வேணும். ஆனால் பெரும்பாலான குழந்தைகளுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. சாப்பாடு, கஞ்சி சாப்பாடு அப்படின்னு அதுதான் கிடைக்குது. அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. வறுமை ஒரு காரணமாக இருக்குது. சரி, அடுத்து இது ஒன்று தான் பிரச்சனையா? அடுத்து ஒரு பிரச்சனை இருக்குது, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. நம்ம உலகத்தில் இருந்தாலும் கூட இந்த பாலின சமத்துவம் அப்படின்றத இன்றைக்கி வரை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல. ஏதோ ஒரு கட்டத்தில் ஆணாதிக்கம் அப்படின்றது வெளிப்பட்டு விடுகிறது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்குது. ஆனால் வட இந்தியாவுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா வட இந்தியாவில் ஆண்கள் பெண்களை விட ஒரு படி மேலே அப்படின்னு தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஆணையும் பெண்ணையும் சமமாக ட்ரீட் பண்ணுறதே கிடையாது. குறிப்பாக கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், மற்ற இடங்களாக இருக்கட்டும், எங்கேயுமே சரிசமமாக ட்ரீட் பண்ணவே மாட்டுறாங்க. அப்போ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, பாலின சமத்துவமின்மை அப்படின்றதும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அடுத்ததாக ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாடு. இது ஒரு பெரிய பிரச்சனை. குறிப்பாக இந்த டெல்லி போன்ற நகரங்கள், வட இந்திய நகரங்களில் ரொம்ப அதிக காற்று மாசுபாடு இருக்கக்கூடியது டெல்லியில் தாங்க. அவ்வளோ தூரம் இருக்குது, சரிங்களா? ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது காற்று மாசுபாடு. அடுத்தது வாட்டர் ஸ்கேர்சிட்டி. இந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி எங்கே இருக்குதுன்னா கிராமப்புறங்களில் இருக்குது. விவசாயம் பண்ணுறதுக்கு போதுமான தண்ணீர் கிடைக்கல. இப்போ பாருங்கள், அப்படி 2 எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஒரு பக்கம் விவசாயம் பண்ணுறதுக்கே தண்ணி இல்லாமல் இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த அசாம் மற்றும் நார்த் ஈஸ்ட் மாநிலங்களில் கடுமையான மழை, வெள்ளம் இல்லைங்களா? ஆமாம். அப்போ தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு. தென்மேற்கு பருவமழையில் ஒரு சில மாநிலங்களில் அதிகமான மழை பொழிவு, வெள்ளம் அடைச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு சில மாநிலங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது. விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ இது ஒரு பிரச்சனையாக இருக்குதுங்க. அடுத்ததாக கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம். இது ஒரு பெரிய பிரச்சனை.
ஈவன் சமீபத்திய நியூஸ்லாம் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பில் 45 டிகிரி தாண்டி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு காணொலியில் நான் பார்த்தேன், எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் வச்சுருப்பாங்க இல்லையா, பிளாஸ்டிக்கில் இருக்கும், அதே உருகிருச்சு. ஒரு சில ஊர்களில் அடிக்கிற வெயிலுக்கு அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய தார் அது நம்ம செருப்பை அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. தாரை ஹீட் பண்ணால் அது அந்த மெல்ட்டிங் ஸ்டேஜுக்கு வரும் இல்லையா, அப்படி ரொம்ப சூடாகி காலில் ஒட்டுது தார். சிக்னல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப மெல்ட் ஆன மாதிரி காட்டுறாங்க. பாருங்கள், இந்த கிளைமேட் சேஞ்சுனால இந்த வருஷம் மட்டும் யூரோப்பில் கிட்டத்தட்ட ஆன் ரெக்கார்டு இப்போ வரைக்குமே 5000க்கு மேற்பட்ட நபர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஹீட், வெப்பத்தை தாங்க முடியல, சூட்டை தாங்க முடியலை. ஸோ இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் அங்கே மட்டும் கிடையாது, இங்கே இந்தியாவிலும் நமக்கு இருக்குது. மழை தேவையான நேரத்தில் பெய்ய மாட்டேங்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் மழை பெய்கிறது இல்லைங்களா. அதுவும் இந்த குறிப்பாக அந்த மே மாதங்களில் சம்மர் சீசன், அந்த சம்மர் சீசனில் நிறையா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏடா சம்மர் சீசனை போய் ரெட் அலர்ட் கொடுத்து மழை பெய்யுது அப்படின்னு. ஸோ இப்போ இந்த காலநிலை மாற்றம்ன்றது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுமைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, வேறு என்ன பிரச்சனைகள் நம்மள்ட்ட இருக்குது, வேறு என்ன சவால்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ரீஜனல் டெவலப்மெண்ட் டிஸ்பாரிட்டிஸ், பிராந்திய வளர்ச்சிக்கான வேறுபாடுகள் அப்படின்றதும் இங்கே இருக்குதுங்க. ஆமாங்க, ஒரு சில இடங்கள் நல்லா வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சில இடங்கள் இன்னும் வளர்ச்சியில் பின்தங்கியே இருக்குது. குறிப்பாக பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் வளர்ச்சியில் இன்னமும் பின்தங்கி தான் இருக்கின்றது. ஆனால் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா போன்ற, கேரளா போன்ற ஒரு சில மாநிலங்கள் வளர்ச்சியில் வளர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ இப்போ இந்த கேப்பை ஃபில்ஃபில் பண்ணணும், இதுவும் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் தான். சரிங்களா, ரைட். இதெல்லாம் எப்படி குறைக்கிறது? பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போது இங்கே அரசாங்கம் மக்களுக்கு செய்யக்கூடிய முதலீடுகளை இன்னும் அதிகரிக்கணும். ஸ்ட்ராங்கர் கவர்னன்ஸ். சரிங்களா, ஸோ வலுவான ஒரு நிர்வாகம் அமைய வேண்டும். டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன், தொழில்நுட்ப புதுமைகள் எதை புதுசாக நம்ம அறிமுகப்படுத்த வேண்டும். சரிங்களா, இதில் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லோக்கல் கம்யூனிட்டிஸ், இங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஸோ இப்போ இதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளாலையும் எஸ்டிஜி கோல்ஸ் அப்படின்றத அடைய முடியும். சரி சார், அது இருந்துட்டு போகுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குது? இந்த எஸ்டிஆர் ரிப்போர்ட்டில் தமிழ்நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். தமிழ்நாடு அப்படின்றது மற்ற இந்திய மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக தான் இருந்திருக்குதுங்க. சரி, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. குறிப்பாக எங்கெங்கே அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹெல்த் கேர், சரிங்களா, சுகாதாரத்தில், அடுத்ததாக கல்வி, எஜுகேஷனில், அதுக்கப்புறம் விமென்ஸ் எம்பவர்மெண்ட், பெண்கள் முன்னேற்றத்தில், அடுத்த ரினியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வகைகளில், அதுக்கப்புறம் சோஷியல் வெல்ஃபேர், சமூக நலன். அப்போ இந்த சமூக நலன், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், பெண்கள் முன்னேற்றம், சுகாதாரம், கல்வி, இந்த எல்லாவற்றிலும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே குட் பர்ஃபார்மராக இருந்திருக்குது. 17 கிட்டத்தட்ட 13 கோல்ஸ். அப்போ மொத்தமே 17 தான் இருக்குது, அதில் 13 கோல்ஸை தமிழ்நாடு அச்சீவ் பண்ணிருச்சு. இப்போ தமிழ்நாடு ஓரளவு வளர்ச்சியில் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தான் தக்க வச்சுக்கிட்டே இருக்குது. சரி, இதெல்லாம் சாதனைகளாக பார்த்துட்டோம். தமிழ்நாடின் எதெல்லாம் பின்தங்கி இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ எதில் பின்தங்கி இருக்குன்னா, மொதல் விஷயம் கிரவுண்ட் வாட்டர் கன்சர்வேஷன், நிலத்தடி நீர் பாதுகாப்பு. அப்போ இந்த கிரவுண்ட் வாட்டர் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்பவே டெப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கோம். போரை போட்டு உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சி தண்ணியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில வீடுகளை பார்த்தோம்னா அவங்க பாட்டுக்கு மோட்ரு போட்டு மற்ற வேலைக்கு போயிடுறாங்க, தண்ணி நிறைஞ்சு வீட்டுக்கு முன்னாடி குளமே ஃபார்ம் ஆயிடுது. அப்போ நிலத்தடி நீர் எவ்வளோ தூரம் வேஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள். அப்போ அந்த கிரவுண்ட் வாட்டர் கன்சர்வேஷன்றது தமிழ்நாட்டில் ரொம்ப 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 லேக் ஆகிக்கிட்டே இருக்குது. நிலத்தடி நீர் பாதுகாப்பாக நம்ம செய்ய மாட்டேங்கிறோம், ரொம்ப தண்ணீர் வேஸ்ட் பண்ணுறோம். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திடக்கழிவு மேலாண்மை, கிளைமேட் ரீசைலன்ஸ், காலநிலை மாற்றத்திற்கான ஒரு தழுவல், சஸ்டைனபிள் அர்பன் பிளானிங், நிலையான நகர்ப்புற வளர்ச்சி. இந்த நிலையான நகர்ப்புற வளர்ச்சி அப்படின்றது மிஸ் ஆகிடுது நம்மள்கிட்ட. அப்போது நல்லா பார்த்தீங்கன்னா அந்த சென்னை அப்படின்றது முன்னாடி பாரிஸ் மட்டும் தான் சென்னையாக இருந்துச்சு. அப்போ சென்னையிலேருந்து போரூர்லாம் அது எங்கே இருக்குது, எங்கேயோ போகணும் அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி போரூர், பூந்தமல்லி வரைக்கும் சென்னை வளர்ந்துருச்சு. இப்போ சென்னை எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர்லேயே ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் சவுத் எடுத்துக்கிட்டோன்னா முன்னாடி தாம்பரமே சென்னையை விட்டு தள்ளி இருந்தது இல்லைங்களா. சென்னை எங்கே இருக்குது, தாம்பரம் எங்கே இருக்குது அப்படின்னு. இப்போ தாம்பரம்லாம் தனி மாநகராட்சி சென்னையோட சப்பர்பனாக வந்துருச்சு. இப்போ சென்னை எங்கடா ஸ்டார்ட் ஆகுதுன்னா செங்கல்பட்டு தாண்டி மேல்மருத்தூர், மதுராந்தகம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு.
ஸோ இப்போது சென்னை இவ்வளோ தூரம் வளருதே, சவுத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கிய மாவட்டங்கள் எடுக்கிறோம், அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள், தருமபுரி போன்ற மாவட்டங்கள், இதெல்லாம் வளருதா அப்படின்னா இந்த மாவட்டங்கள் வளர்ச்சியில் இல்லவே இல்லை. குறிப்பாக ராமநாதபுரம், விருதுநகர், பெரம்பலூர், அரியலூர், தருமபுரி இந்த மாவட்டங்கள் எல்லாமே வளர்ச்சியில் இன்னும் ஒரு லேகிங்கில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சென்னை மட்டும் என்ன ஆகுதுன்னா வளர்ந்துக்கிட்டே போதும் பயங்கரமாக. அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான பிளானிங் அப்படின்றது செய்யணும் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஸோ இறுதியாக கடைசி என்ன பிரச்சனை இருக்குது? பேலன்சிங் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வித் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். இண்டஸ்ட்ரீஸ், இந்த இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றத நம்ம இன்னும் ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணணும். இந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிலவரத்தில் எடுத்துக்கிட்டோன்னா இந்தியாவில் அதீத தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு தான். அதனால தான் தமிழ்நாடை பவர் ஹவுஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்தியாவினுடைய தொழிற்சாலைகளின் தலைமையிடமே தமிழ்நாடு தான். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரீஸ் தான் வளர்ச்சி ஒரு நாட்டுக்கு கொண்டு வரணும்னு இண்டஸ்ட்ரீஸை நம்ம நிறையா கொண்டு போய் அது என்விரான்மெண்டல், நம்ம சுற்றுச்சூழலில் பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது. அப்படி ஏற்படுத்திடக்கூடாதுக்காக ஒரு பேலன்ஸ்டான க்ரோத் அப்படின்றத நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக பார்க்கப்படுகிறது. சரி சார், ஸோ இப்போது இதில் இந்தியா அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா ஒரு சில விஷயங்கள் லேக்கிங்காக இருக்குது, தமிழ்நாடு ஒரு சில விஷயங்களில் லேக்கிங்காக இருக்குது. இன்னும் நம்ம என்னென்ன விஷயங்கள் சார் செய்ய முடியும், என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் நம்ம எங்கெங்கெல்லாம் லேக்கிங்காக இருக்கோமோ அங்கெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போது இங்கே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறது? கவர்னன்ஸ், நல்ல ஒரு நிர்வாகம் இருக்க வேண்டும். ப்ரைவேட் செக்டார், இப்போ தனியார் நிறுவனங்களை இதில் உள்ளே இன்வால்வ் பண்ண வைக்கணும். சிவில் சொசைட்டி, அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள், சமூக அமைப்புகள், அகாடமியா, கல்வி நிலையங்கள், சிட்டிசன்ஸ், மக்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும். 2030க்குள்ளே 17 SDG கோல்ஸ் அப்படின்றது அடையணும் அப்படின்னு நம்ம டார்கெட்னா அந்த 17 கோல்ஸ் அடைகிறதுக்கு மக்கள், அங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள், இருக்கக்கூடிய NGOக்கள், ஒரு சில சமூக அமைப்புகள், இவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட் இவங்களுக்கு புரிய வைக்கணும் நம்ம ஏன் இந்த SDG கோல்ஸுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், அது ஏன் நமக்கு தேவை அப்படின்றது அவங்களுக்கு புரிய வச்சு பீப்புள் பார்ட்டிசிபேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போது இது இருந்ததுனா தான் நம்மளால் விக்ஷித் பாரத் 2047 இந்திய அரசு சொல்லுது இல்லையா? அப்போ சுதந்திரம் வாங்கி 100 வருஷத்தில் இந்தியா ஒரு பயங்கரமான முன்னேற்ற பாதையில் இருக்கணும் அப்படின்னு அதை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா நமக்கு ப்ரைவேட் செக்டாரோடைய ஒத்துழைப்பு வேணும், மாநில அரசுகளுக்கிடையே ஒத்துழைப்பு வேணும், மக்களுடைய ஒத்துழைப்பு வேணும். மக்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஓகேங்க, அருமை. ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் முழுக்க SDR அப்படின்னு சொல்கிறோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ப்ளஸ் SDG கோல்ஸ் இது ரெண்டையுமே நம்ம டீட்டெயிலாக அதில் பார்த்துட்டோம். அந்த 17 கோல்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். இதன் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி எப்படி கேட்டிருக்கிறாங்களோ அதை வச்சு ஒரு கேள்வி ஒன்று பார்க்க போகிறோம், ஒரு MCQ இந்த பதிவு முடிக்கிறதுக்கு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், SDGs இன்டெகிரேட் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் என்விரான்மெண்டல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் சமூக, பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் வளர்ச்சியை ஒருங்கிணைக்கின்றன அப்படின்னு சொல்லி முதல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரி, அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். அச்சீவிங் SDGs இன் இந்தியா ரெக்வயர்ஸ் கோஆர்டினேஷன் அமாங் த யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் பாடிஸ் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்றாங்க. இந்தியாவில் இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் அடைய, இது எல்லாத்தையுமே வளர்ச்சி இலக்குகளை அடைய மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் மற்ற பங்குதாரர்களினுடைய ஒருங்கிணைப்பு அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. மூன்றாவது பாருங்கள், SDGs ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன். இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மட்டும் மையமாக கொண்டவை அப்படின்றாங்க. அப்போ இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. வாசித்தது வச்சே நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, முதல் ஸ்டேட்மெண்ட்டும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு தான் சரின்னு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன பிரச்சனை, இந்த நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் 17 கோல்ஸில் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்றதும் ஒன்று, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இல்லையா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் அதில் ஒன்று. ஆனால் அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்றது மட்டும்தான் SDGனுடைய கோல்டான்னு கேட்டால் கிடையாது. சரிங்களா? எஸ், சூப்பருங்க. ஸோ மீண்டுமாக நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பல்வேறு விஷயங்கள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸில் வந்ததை வச்சு மெயின்ஸுக்கு கொஷின் கேட்டால் என்னென்ன விஷயங்கள் நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும்,
ஐயா நானும் ப்ரிலிம்ஸ் தான் படிக்கிறேன், குரூப் 4 தான் படிக்கிறேன், பரவாயில்ல குரூப் 4ல் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு ஒரு MCQ பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். மீண்டுமாக வேறொரு பதிவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.